தமிழக நூலகத்துறையின் முன்னோடியும் தமிழக பொது நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் மிக முக்கிய ஆளுமையான வே. தில்லைநாயகம் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். தில்லைநாயகம் அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி தேனி மாவட்டம் சின்னமனூரில் பிறந்தார். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி தேனி மாவட்டம் கம்பம் நகரில் காலமானார். விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரே துறையில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் இயக்குநராக இருந்த பெருமை இவருக்கு உண்டு. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை முடித்தார். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலக அறிவியல் மற்றும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் நூலகவியல் முதுகலை பயின்றார். ஆங்கிலம் மற்றும் தமிழ் தவிர பிரெஞ்சு, ஜெர்மனி ஆகிய மொழிகளையும் கற்றறிந்த பன்மொழி அறிஞர் தில்லைநாயகம் அவர்கள் 1949இல் அரசு உதவியுடன் நூலக பயிற்சி பெற்று பொது கல்வித்துறை இயக்கத்தின் முதல் நூலகரானார். 1962 முதல் 1972 வரை புகழ்பெற்ற சென்னை கன்னிமாரா பொது நூலகத்தின் முதல் தொழில்முறை தலைமை நூலகராக பணியாற்றினார். 1972இல் தமிழ்நாட்டில் பொது நூலகத்துறை தனியாக உருவாக்கப்பட்ட போது அதன் முதல் இயக்குநராக பதவியேற்று 1982 வரை 10 ஆண்டுகள் திறம்பட வழி நடத்தினார். தில்லைநாயகம் அவர்கள் நூலகத்துறையில் புரட்சிகரமான பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அதுவரை மாவட்ட கல்வி அதிகாரிகள் கவனித்து வந்த நூலக பொறுப்புகளை மாற்றி மாவட்ட நூலக அலுவலர் என்ற தனி பணியிடங்களை உருவாக்கினார். நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குவதில் இருந்த முறைகேடுகளை தடுக்க புத்தக கொள்முதலை மத்தியமயமாக்கி அரசு விலையை நிர்ணயம் செய்தார் தில்லைநாயகம் அவர்கள். இவரது 10 ஆண்டு ஆட்சிக்காலம் தமிழக நூலக இயக்கத்தின் பொற்காலம் என்று நூல் சார்ந்த வல்லுநர்களால் போற்றப்படுகிறது. இந்திய நூலகத்துறையின் தந்தை SR அரங்கநாதனின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரது ஏகலைவ சீடராக விளங்கினார் தில்லைநாயகம் அவர்கள். தில்லைநாயகம் அவர்கள் தமிழில் சுமார் 25க்கும் மேற்பட்ட நூல்களை விரிவான ஆராய்ச்சிகளுடன் எழுதியுள்ளார். இவர் எழுதிய நூலக உணர்வு, வள்ளல்கள் வரலாறு, இந்திய நூலக இயக்கம் ஆகிய நூல்கள் தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை பெற்றன. 4000 ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கி 40 ஆண்டுகள் ஆராய்ந்து எழுதிய இந்திய நூலக இயக்கம் என்ற நூலை பாராட்டி 1982இல் உலக பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழில் முதலாக வெளிவந்த ஆண்டு நூல் எனப்படும் குறிப்பேடு என்ற நூலை இவரை வெளியிட்டார். தமிழக நூலகத்துறையின் முன்னோடியாக விளங்கிய தில்லைநாயகம் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.